இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த இமேஜ்ல ஒரு ஏலியன் குழந்தையும் அந்த குழந்தைய பிடிச்சிக்கிட்டு ஏ பி அப்படின்னு ரெண்டு அம்மாக்களும் இருப்பாங்க. ஏ என்ன சொல்றாங்கன்னா இது என்னோட குழந்தைன்னு சொல்றாங்க. பி கிடையவே கிடையாது இது என்னோட குழந்தை அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு நான் ஒரு 10 செகண்ட் டைம் தரேன். அந்த 10 செகண்டுக்குள்ள இந்த இமேஜ்ல இருக்க டீடைல்ஸ் எல்லாம் வச்சு அந்த ஏலியன் குழந்தையோட ஏலியன் தாய் யாருன்றதை கரெக்டா கண்டுபிடிச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஸ்டாப். கரெக்டான ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க பீன்னு சொல்லியிருந்தீங்கன்னா கங்க்ராட்ஸ், அதுதான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா அந்த ஏலியன் குழந்தையோட காதும் பீல இருக்கிறவங்களோட காதும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த இமேஜ்ல ஏ பி அப்படின்னு ரெண்டு பேர் இருப்பாங்க. இந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தங்க போலீஸால தேடப்பட்டு இருக்கிற ரொம்பவே மோசமான ஒரு கொலைக்காரன். ஊரு ஃபுல்லா அவனோட போஸ்டர் தான் அடிச்சு வச்சு தேடிட்டு இருக்காங்க. ஒரு போலீஸ்காரருக்கு இங்க இருக்க ரெண்டு பேர் மேல டவுட் வந்துருச்சு. இந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தங்க தான் அந்த திருடன் அப்படின்னு. இந்த இமேஜ்ல இருக்க டீடைல்ஸ் வச்சு அந்த திருடன் யாரு அப்படின்றத நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. உங்களுக்கு நான் ஒரு 10 செகண்ட் டைம் தரேன். அந்த 10 செகண்டுக்குள்ள அந்த திருடன் யாருன்றதை நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஸ்டாப். கரெக்டான ஆன்சர் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க பீன்னு சொல்லியிருந்தீங்கன்னா கங்க்ராட்ஸ், அதுதான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா அந்த போஸ்டர் நீங்க நல்லா ஒத்து பாருங்க. அந்த போஸ்டர்ல இருக்கிறவருக்கும் பீக்கும் ஒரே மாதிரி ஒரே இடத்துல மச்சம் இருக்கும். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த இமேஜ்ல ஒரு அப்பா ஏலியனும் அந்த ஏலியனுக்கு முன்னாடி ஏ பி சி அப்படின்னு சொல்லிட்டு 3 குட்டி ஏலியன்ஸும் இருப்பாங்க. இப்போ கொஸ்டின் என்னன்னா இந்த 3 ஏலியன்ஸ்ல ஏதோ ஒன்று தான் இந்த அப்பா ஏலியனோட பையன். இந்த இமேஜ்ல இருக்க டீடைல்ஸை வச்சு அந்த அப்பா ஏலியனோட பையன் யாருன்றதை நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு 10 செகண்ட் டைம் தரேன். அந்த 10 செகண்டுக்குள்ள நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஸ்டாப். கரெக்டான ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ஏன்னு சொல்லியிருந்தீங்கன்னா கங்க்ராட்ஸ், அதுதான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா அந்த ஏலியனுக்கு தான் அவங்க அப்பா ஏலியன் மாதிரி ஒரே மாதிரியான மார்க் இருக்கும். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த இமேஜ்ல 4 மனுஷங்க, 4 ஒட்டகச்சிவிங்கி, ஒரு பூனை, ஒரு கிளின்னு சொல்லிட்டு இருக்கும். ஆனா இந்த இமேஜ்ல ஒரு குரங்கு ஒண்ணு மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த குரங்கு எங்க இருக்கு அப்படின்றத நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு 10 செகண்ட் டைம் தரேன். அந்த 10 செகண்டுக்குள்ள அந்த குரங்கு எங்க இருக்குன்றத நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஸ்டாப். ஆன்சரை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பையனோட கேப்பை நல்லா பாருங்க. அந்த கேப்ல தான் அந்த மங்கி இருக்கு. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த இமேஜ்ல ஏ பி சி அப்படின்னு 3 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு சைடுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு டாக் இருக்கும். இப்போ கொஸ்டின் என்னன்னா இந்த டாகோட ஓனர் இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தங்க தான். இந்த இமேஜ்ல இருக்க டீடைல்ஸ் எல்லாம் வச்சு அந்த ஓனர் யாரு அப்படின்றத நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு 10 செகண்ட் டைம் தரேன். அந்த 10 செகண்டுக்குள்ள அந்த ஓனர் யாருன்றதை நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஸ்டாப். கரெக்டான ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க பீன்னு சொல்லியிருந்தீங்கன்னா கங்க்ராட்ஸ், அதுதான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா அவர்கிட்ட தான் அந்த டாகோட பெல்ட் இருக்கு. சுரேஷ் தன்னோட வேலை விஷயமா ஒரு 2 நாள் வெளியூருக்கு போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வராரு. அப்படி வீட்டுக்கு வந்த சுரேஷ் ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்றாரு. நம்ம வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து ஏதோ ஒரு திருடன் தன்னோட வீட்டுக்கு வந்துட்டு போனதை சுரேஷ் புரிஞ்சுக்கிறாரு. உடனே சுரேஷ் போலீஸ்க்கு இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றாரு. போலீஸ் வந்ததுமே சுரேஷ் உங்க வீட்டுல என்ன பொருள் திருடு போயிட்டு இருக்கு அப்படின்றத கேக்குறாங்க. ஆனா சுரேஷுக்கு என்ன பொருள் திருடு போயிருக்கு, எத்தனை பொருள் திருடு போயிட்டு இருக்குன்னு தெரியல. ஆனா அவர் வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி தன்னோட வீட போட்டோ எடுத்துட்டு போயிருக்காரு. இந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர் கவனமா பார்த்து சுரேஷ் வீட்டுல மொத்தமா எத்தனை பொருட்கள் திருடு போயிட்டு இருக்கு அப்படின்றத நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. உங்களுக்கு நான் ஒரு 10 செகண்ட் டைம் தரேன். அந்த 10 செகண்டுக்குள்ள நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஸ்டாப். கரெக்டான ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க 4 பொருட்கள் திருடு போயிருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா கங்க்ராட்ஸ், அதுதான் கரெக்டான ஆன்சர்.